காசாவிலே ஹமாஸ் இன்னும் அடங்கவில்லை. ஹமாஸை அடக்குவதற்காகத்தான் நான் பதவியேற்றுள்ளேன். அரபு உச்சி மாநாட்டின் முடிவுகளும் ஹமாஸின் பதில்களும். அரபு உச்சி மாநாட்டின் முடிவுகள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையும் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள். காசாவின் வான்பரப்பிலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து மேற்கொண்டு வரும் போர் பயிற்சிகள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டிமோனா அணுசக்தி நிலையத்திற்குள்ளே நுழைந்த ஈரான். ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே தொடர்ச்சியாக பல உளவாளிகளை களமிறக்கி வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களையே உளவாளிகளாக பயன்படுத்தி ஈரான் பல்வேறுபட்ட உளவு தகவல்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது. கடந்த 8 மாதத்திற்குள்ளே ஈரானுக்கு தேவையான உளவு தகவல்களை வழங்கியிருக்கக்கூடிய பல உளவாளிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைது செய்துள்ளது. ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களுக்கு தேவையான பணத்தினை வழங்கிய இந்த உளவு தகவல்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய உளவுத்துறையினர் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கிய உணர்திறன் வாய்ந்த தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அணுசக்தி நிலையமான டிமோனா அணுசக்தி நிலையம் தொடர்பாகவும் இந்த அணுசக்தி நிலையத்தோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிறுவனங்கள் தொடர்பாகவும் அனைத்து விதமான உளவு தகவல்களையும் ஈரானிய தரப்பினர் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். டிமோனா அணுசக்தி நிலையத்திலே பொறியியலாளராக செயற்படக்கூடிய 29 வயதுடைய டோரென் பொகெஸ்பா என்கின்ற பொறியியலாளரை பயன்படுத்திய ஈரானிய தரப்பினர் குறித்த அணுசக்தி நிலையம் தொடர்பான துல்லியமான புகைப்படங்களையும் அணுசக்தி நிலையம் தொடர்பான உணர்திறன் வாய்ந்த தகவல்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த உளவாளியை கைது செய்து இவற்றினை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் டிமோனா அணுசக்தி நிலையம் தொடர்பான உணர்திறன் வாய்ந்த தகவல்களையும் புகைப்படங்களையும் ஈரானிய தரப்பினர் பெற்றுக் கொண்டிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த உளவு தகவல்களை பயன்படுத்தி எங்களுடைய அணுசக்தி திட்டங்களை முழுமையாக தோற்கடிப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய தரப்பினரினால் மேற்கொள்ள முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள். அத்தோடு குறித்த அணுசக்தி நிலையத்தில் இன்னும் மேலதிக உளவாளிகள் இருக்கின்றார்களா என்கின்ற விசாரணைகளும் நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனானின் டயர் பிரதேசத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. குறித்த பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ரத்வான் படையணியை சேர்ந்த மிக முக்கியமான தளபதியாக காணப்படும் ஹைதர் ஹஷேம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அதே போன்று இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 2 லெபனான் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் எகிப்திலே அரபு உச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் எகிப்தினுடைய அதிபர், ஜோர்டான் நாட்டினுடைய மன்னர், பஹ்ரைன் நாட்டினுடைய மன்னர், கத்தாரினுடைய அதிபர், குவைத் நாட்டினுடைய பட்டத்து இளவரசர், சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், மொரோக்கோ நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், சிரியாவினுடைய ஜூலானி மற்றும் பலஸ்தீனிய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸ் ஆகியோர் இந்த உச்சி மாநாட்டிலே கலந்து கொண்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானும் குறித்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இறுதி நேரத்திலே அவருக்கு பதிலாக சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே கலந்து கொண்டிருந்தார். மேலும் இந்த உச்சி மாநாட்டில் காசா தொடர்பான திட்டத்தினை எகிப்தினுடைய அதிபர் முன்வைத்தார். எகிப்தினுடைய அதிபர் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த திட்டமானது முக்கியமான 3 கட்டங்களை உள்ளடக்கியது. இதிலே முதலாவது கட்டம் 6 மாதங்களை கொண்டுள்ளது. இந்த 6 மாதத்திற்குள்ளே காசாவின் வடக்கிலிருந்து தெற்கு வரை நீண்டிருக்கக்கூடிய சலாஹ்தீன் வீதியையும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் முழுமையாக புனரமைக்க வேண்டும். அதாவது குறித்த வீதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடிபாடுகளையும் குப்பைகளையும் முழுமையாக அகற்ற வேண்டும். மேலும் இந்த சலாஹ்தீன் வீதியோடு தொடர்பு படக்கூடிய ஏனைய பிரதான வீதிகளையும் அதற்கு அருகாமையில் உள்ள இடிபாடுகளையும் குப்பைகளையும் முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும். 6 மாதத்திற்குள்ளே காசாவிற்குள் இருக்கக்கூடிய எவ்வளவு இடிபாடுகளை அகற்ற முடியுமோ அவை அனைத்தையும் முழுமையாக செய்து முடிக்க வேண்டும். அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய இடிபாடுகளையும் குப்பைகளையும் வெளியேற்றுவதற்கு எகிப்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் முன் வந்துள்ளன. இதற்கமைவாக 6 மாதத்திற்குள்ளே பெரும்பாலான இடிபாடுகளையும் குப்பைகளையும் வெளியேற்றுவதற்கு $3 பில்லியன் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த திட்டத்தின் 2வது கட்டம் ஆரம்பிக்கப்படும். இந்த 2வது கட்டம் 2 வருட காலப்பகுதியை கொண்டதாகும். இந்த 2வது கட்டத்திலே 12 லட்சம் பலஸ்தீனிய மக்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். இதற்கமைவாக 2 லட்சம் தற்காலிக வீடுகள் அமைக்கப்படும். சலாஹ்தீன் வீதியை அண்டியிருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் காசாவின் மேற்கு பிரதேசங்களிலுமேயே இந்த 2 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் அமைக்கப்படும். அத்தோடு சேதமடைந்திருக்கக்கூடிய 60,000க்கும் அதிகமான கட்டிடங்களும் முழுமையாக புனர் நிர்மாணம் செய்யப்படும். இந்த 60,000க்கும் அதிகமான கட்டிடங்கள் மீள புனரமைக்கப்பட்டு
அமைக்கப்பட்டு அந்த கட்டிடங்களுக்குள்ளேயும் பலஸ்தீனிய மக்கள் தங்க வைக்கப்படுவார்கள். மேலும் இந்த இரண்டாவது கட்டத்தினை முழுமையாக முடிப்பதற்கு 20 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து மூன்றாவது கட்டத்தில் 4 லட்சம் வீடுகள் கட்டப்படும். மேலும் காசாவுக்கான துறைமுகம் மற்றும் விமான நிலையங்கள் என்பனவும் இந்த மூன்றாவது கட்டத்திலே அமைக்கப்படும். இந்த மூன்றாவது கட்டத்தினை முழுமையாக நிறைவு செய்வதற்கு குறைந்தது 2.5 வருடங்கள் தேவைப்படும். அதே போன்று இந்த மூன்றாவது கட்டத்தினை முடிப்பதற்கு 30 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தின் 5 வருடங்களுக்குள் நீர் விநியோகம், வடிகால் அமைப்பு திட்டங்கள், தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார உதவிகள் அனைத்தும் படிப்படியாக கட்டமைக்கப்படும். அதே போன்று இந்த திட்டத்தினை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கான நிதியினை ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்தும் சர்வதேச அமைப்புகளிலிருந்தும் சர்வதேச நாடுகளிலிருந்தும் பெற்றுக் கொள்ளப்படும். அரபு நாடுகளும் இதற்கான உதவிகளையும் மேற்கொள்வார்கள். மேலும் மேலதிக நிதிகளை பெற்றுக் கொள்வதற்காக மாநாடுகளும் நடத்தப்படும். அத்தோடு காசாவை மீள புனரமைப்பதற்கான திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்காகவும் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை பெற்றுக் கொள்வது தொடர்பாக கண்காணிப்பதற்காகவும் சுயாதீன பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழு ஒன்று உருவாக்கப்படும். அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய சமூக ஆதரவு குழுவாகத்தான் இந்த குழு செயற்படும். அத்தோடு இந்த தொழில்நுட்ப சமூக ஆதரவு குழுவானது அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் தான் கட்டுப்படுத்தப்படும். பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய ஒரு பகுதியாகவும் ஒரு குழுவாகவுமே இந்த குழுவானது செயற்படுத்தப்படும். அத்தோடு இந்த திட்டத்திற்கமைவாக காசாவின் நிர்வாகத்தையும் காசாவை மீள புனரமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் தொழில்நுட்ப சமூக ஆதரவு குழு மேற்கொண்டாலும் எதிர்காலத்திலே தேர்தல் ஒன்று நடத்தப்படுவது தொடர்பாக எந்தவிதமான கருத்துக்களும் பதிவிடப்பட்டிருக்கவில்லை. தேர்தல் நடத்தப்பட்டு பலஸ்தீனிய தலைமைகள் தெரிவு செய்யப்படுவது தொடர்பாக எகிப்தினுடைய இந்த திட்டத்திலே எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நேற்றைய மாநாட்டின் போது அடுத்த வருடம் அளவில் தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காசாவையும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை நடத்த முடியும் என்றும் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இவருடைய இந்த கருத்துக்கள் வெறும் வாய் வார்த்தை கருத்துக்களாக மாத்திரமே அமைந்திருந்தன. மேலும் தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பாக எழுத்து வடிவிலே குறித்த திட்டத்தில் எதுவுமே உள்ளடங்கப்படவில்லை. அடுத்து இந்த திட்டத்திற்கு அமைவாக காசாவுக்கான பாதுகாப்பு படையினர் தெரிவு செய்யப்படுவார்கள். அதாவது எகிப்தும் ஜோர்டானும் பலஸ்தீனியர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு தேவையான முழுமையான பயிற்சிகளை வழங்கும். இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட பலஸ்தீனியர்களுக்கு எல்லாவிதமான பயிற்சிகளும் வழங்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் காசாவின் நிர்வாகத்தினை பாதுகாப்பதற்காக களமிறக்கப்படுவார்கள். மேலும் இவர்கள் தான் காசாவின் ஆயுதமேந்திய பாதுகாப்பு படையாகவும் இருப்பார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே கைக்கூலி அப்பாஸினுடைய PA படைகள் எவ்வாறு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றதோ அதே போன்றே ஜோர்டானும் எகிப்தும் ஒன்றிணைந்து பலஸ்தீனியர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி காசாவின் பாதுகாப்பு படையாக களமிறக்கப் போகின்றார்கள். மேலும் இதன் அடுத்த கட்டமாக காசாவின் எல்லைகளை பாதுகாப்பதற்காக அரபு கூட்டுப்படைகள் களமிறக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் பலஸ்தீனியர்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி அவர்களை காசாவின் பாதுகாப்பு படைகளாக களமிறக்குவோம் என்று குறிப்பிட்டிருப்பதே அரபு கூட்டு படைகளை தான் என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக அரபு கூட்டு படைகளை நாங்கள் காசாவிலே களமிறக்குவோம் என்று குறிப்பிடாமல் இவ்வாறு பலஸ்தீனியர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி நாங்கள் அவர்களை களமிறக்குவோம் என்று குறித்த திட்டத்திலே குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து இவை தவிர இந்த திட்டத்தில் இன்னும் சில விடயங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாத்தல், பலஸ்தீனிய மக்கள் காசாவிலிருந்து வெளியேற்றப்படுவதை முழுமையாக நிராகரித்தல், காசா பலஸ்தீனிய தேசத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதனை உறுதிப்படுத்துதல், காசாவை புனரமைக்க மற்றும் உதவிகளை வழங்க காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துதல், காசா மற்றும் மேற்கு கரை பிரதேசத்தினை இணைப்பதற்காக படிப்படியான அரசியல் தீர்வுகளை கொண்டு வருதல் என்கின்ற விடயங்கள் குறித்த திட்டத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது காசாவை மீள புனரமைக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு அமைவாக காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதனையும் உறுதிப்படுத்தும் வகையிலேயே தெரிவித்துள்ளார்கள். அடுத்து இந்த உச்சி மாநாடு தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் கெய்ரோவிலே நடைபெற்ற அரபு உச்சி மாநாட்டை வரவேற்கின்றோம். எங்களுடைய மக்கள் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்க்கப்படுவதை தடுத்தல், ஆக்கிரமிப்பின் திட்டங்களை நிராகரித்தல், எங்களுடைய மக்களின் நியாயமான உரிமைகளை பெற்றுக் கொள்ளுதல் என்பன குறித்த உச்சி மாநாட்டிலே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. அரபு உச்சி மாநாட்டின் இறுதி அறிக்கையிலே காசாவை மீள புனரமைப்பது தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்தினை நாங்கள் வரவேற்கின்றோம். மேலும் காசாவை புனரமைப்பதற்கான அனைத்து கூறுகளையும் முழுமையாக வழங்க வேண்டும் என நாங்கள் அழைக்கின்றோம். காசாவின் ஒட்டுமொத்த புனரமைப்பு மற்றும் காசாவின் நிர்வாகம் தொடர்பாக உருவாக்கப்பட போகின்ற சமூக ஆதரவு குழுவையும் நாங்கள் வரவேற்கின்றோம். காசாவின் நிர்வாகத்தினை வழிநடத்துவதற்கு தெரிவு செய்யப்பட போகும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சமூக நிர்வாக குழுவுக்கு எங்களுடைய ஆதரவுகளை வழங்குகின்றோம். மேலும் இந்த புனரமைப்பு காலப்பகுதியில் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும். அதே போன்று காசாவிலே தேர்தல் ஒன்று நடத்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும். தேர்தல் ஒன்று நடத்துவதன் மூலமாகவே பலஸ்தீனிய
மக்கள் அவருடைய தலைமைகளை தெரிவு செய்து கொள்ள முடியும். சட்டமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படுவதன் மூலமாகவே பலஸ்தீனிய மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் என்றும் ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான சமி அபு ஜுஹ்ரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆயுதங்களை எதிர்ப்பு கீழே வைப்பது தொடர்பாக மேற்கொள்ளப்படக்கூடிய பேச்சுவார்த்தைகள் எங்களுடைய சிவப்பு கோடுகளாகும். எதிர்ப்பினுடைய ஆயுதத்தினை கீழே வைப்பதற்காக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படக்கூடாது. காசாவிலே எதிர்ப்பானது ஒரு பொழுதும் நிராயுத பாணியாக்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான மஹமூத் மர்தாவி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பலஸ்தீனிய அரசு நிறுவப்பட்டதற்கு பின்பே, பலஸ்தீனிய மக்களுக்கான சுதந்திர தேசம் உருவாக்கப்பட்டதற்கு பின்பே, பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் முழுமையாக பெற்றுக் கொள்ளப்பட்டதற்கு பின்பே எதிர்ப்பினுடைய ஆயுதத்தின் தலையெழுத்தை பற்றி பேச முடியும். சுதந்திர பலஸ்தீனிய தேசம் உருவாக்கப்படும் வரை எதிர்ப்பு அவர்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்காது என்றும் மஹமூத் மர்தாவி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து பிஏஜி அமைப்பினுடைய செயலாளர் முகமது ஹிந்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச படைகள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக களமிறக்கப்படுமா அல்லது காசாவில் உள்ள எதிர்ப்பை நிராயுத பாணியாக்குவதற்கு, எதிர்ப்பை முழுமையாக முடக்குவதற்கு இந்த சர்வதேச படைகள் களமிறக்கப்படுமா என்று கேள்வி எழுப்ப வேண்டியது எங்களுடைய கடமையாகும். இதற்கான எல்லா விதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது. காசாவிலே எந்த ஒரு சர்வதேச படை இருப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் எந்த ஒரு சர்வதேச படையையும் ஆக்கிரமிப்பு படையாகவே கருதுவோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா பலவீனமானதாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகின்றது. மேலும் காசாவை பல்வேறு வழிகளில் கட்டுப்படுத்த வேண்டும் என்றே விரும்புகின்றது. அரபு உச்சி மாநாட்டில் காசாவை மீள கட்டமைப்பது தொடர்பாகவும் புனரமைப்பது தொடர்பாகவும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் வரவேற்கக்கூடிய திட்டங்களாகும். மேலும் காசாவில் எதிர்ப்பை ஒருபொழுதும் நிராயுத பாணியாக்க முடியாது. காசாவில் உள்ள எங்களுடைய எதிர்ப்பு ஆயுதங்களை ஒருபொழுதும் கீழே வைக்காது. அதே நேரம் அரபு உச்சி மாநாட்டின் இந்த திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஏற்றுக்கொள்ளாவிட்டால், டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது என்பது பற்றியும் நாங்கள் கேள்விகளை எழுப்புகின்றோம் என பிஏஜி அமைப்பினுடைய செயலாளர் தெரிவித்துள்ளார். அதாவது ஹமாஸ் தரப்பினர் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பலஸ்தீனிய மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றாமல் காசாவை முழுமையாக மீள புனரமைக்கக்கூடிய திட்டத்தையே வரவேற்றுள்ளார்கள். ஆனால் காசாவிலிருந்து எதிர்ப்பை முழுமையாக அகற்றுவதற்கோ, எதிர்ப்பினுடைய ஆயுதங்களை கீழே வைப்பதற்கோ, எதிர்ப்பு நிராயுத பாணியாக்கப்படுவதற்கோ எந்த விதமான சம்மதத்தையும் தெரிவிக்கவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் ஹமாஸ் தரப்பினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு சாமர்த்தியமான நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது. காசாவை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், காசாவை எவ்வாறு எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருக்க வேண்டும் என்பது ஹமாஸுக்கு நன்றாகவே தெரியும். எனவே தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி காசாவை மீள புனரமைப்பதற்கான வேலை திட்டத்தை மாத்திரமே ஹமாஸ் தரப்பினர் கையாளுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். மேலும் இந்த நடவடிக்கையானது ஹமாஸினுடைய அரசியல் தந்திரமாகவும் இருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையில் அரபு உச்சி மாநாட்டின் திட்டத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் நேரடியான எதிர்ப்பை வெளிப்படுத்தினால் அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஒரு சாதகமான விளைவை ஏற்படுத்திவிடும். அது மட்டுமல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு ஒரு ஒருமித்த அழுத்தத்தினை வழங்குவதற்காகவும் இந்த திட்டத்தினை ஹமாஸ் தரப்பினர் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே இவ்வாறான நிலைமைகளை கருத்தில் கொண்டே ஹமாஸ் தரப்பினர் காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அரபு உச்சி மாநாட்டின் இந்த திட்டத்தினை நிராகரிப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். ஹமாஸினுடைய மிருகத்தனமான தாக்குதல்களை பற்றி அரபு உச்சி மாநாட்டிலே எந்த விதமான கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை. காசாவில் உள்ள மக்கள் சுதந்திரமாகவே அவர்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கு அமைவாகத்தான் காசாவில் உள்ள மக்களுக்கு சுதந்திரமாக செயற்பட முடியும். நாங்கள் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினையே முழுமையாக ஆதரிக்கின்றோம். மேலும் அரபு உச்சி மாநாட்டினுடைய இந்த திட்டமானது பலஸ்தீனிய அதிகார சபையிலும் ஐக்கிய நாடுகள் சபையின் UNRWA நிறுவனத்திலுமேயே தங்கியுள்ளது. இந்த இரண்டு நிறுவனங்களையும் நாங்கள் காசாவின் நிர்வாகத்தில் வைத்திருக்க போவதில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க வெள்ளை மாளிகையும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. காசாவை மீள கட்டமைக்கக்கூடிய அரபுகளின் திட்டம் உண்மையினை வெளிப்படுத்தவில்லை. பலஸ்தீனிய மக்களுக்கு வாழ தகுதியற்ற இடமாகவே காசா மாறிவிட்டது. மேலும் ஹமாஸ் இல்லாத காசாவை புனரமைப்பதற்கே டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார் என்றும் வெள்ளை மாளிகை குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளது. அடுத்து இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புதிய இராணுவ தலைமை அதிகாரியாக இயல் ஜமீர் பதவியேற்றுள்ளார். மேலும் இவருடைய பதவியேற்பு விழாவில் அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளபதியும் கலந்து கொண்டிருந்தார். அத்தோடு இந்த பதவியேற்பு விழாவின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். காசாவிலே இன்னும் ஹமாஸ் அடங்கவில்லை. ஹமாஸை அடக்குவதற்காகத்தான் நான் பதவியேற்றுள்ளேன். காசாவிலே ஹமாஸ் அடங்காதவரை இந்த போரானது நிறைவடைய போவதில்லை. எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுத்து எங்களுடைய இலக்குகள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக அடைந்து கொள்ளும் வரை இந்த போரானது தொடரத்தான் போகின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புதிய இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அடுத்து இன்றைய தினம் காசாவின் மேற்கு கடற்கரை பிரதேசத்திலும் காசாவின் வான்பரப்பிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து போர் பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவின் வான்படையினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையினரும் ஒன்றிணைந்து இந்த போர் பயிற்சிகள் நடைபெற்றிருந்தன. இந்த போர் பயிற்சிகளில் 12க்கும் அதிகமான போர் விமானங்களும், எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்களும், மூலோபாய குண்டு வீசக்கூடிய விமானமான C-52 போர் விமானங்களும் களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த போர் பயிற்சிகள் ஒரு மூலோபாய போர் பயிற்சிகள் என்றும் வரவிருக்கக்கூடிய நாட்கள் இந்த போர் பயிற்சிகளின் விளைவாகவே அமைந்திருக்கும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.